أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يقبل الشهداء إذا ما دعوا صدق الله العلي العظيم قال تعالى في الآية الأخرى ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كل نعيم مسؤول عنه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்து ஸலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதம் நிறைந்த மகத்துவமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் பேரருளையும் பெரும் கிருபையையும் மன அமைதியை பெற்றுத்தரக்கூடிய இறை இல்லமா பள்ளிவாசலில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக ஜனநாயகம் காப்போம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற தேர்தல் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 23/4/2026 அந்த நாளிலே நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த நாட்டினால் வழங்கப்பட்ட ஒரு கௌரவமான அடையாளம், கண்ணியமான அடையாளம். காரணம் என்னவென்றால் 6 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஒரு மனிதர் செய்த தவறுக்காக வேண்டி அவர் தண்டனை வழங்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவாரேயானால் குடியரசுத் தலைவரின் மூலமாக அவருக்கு முதலிலே அவரிடமிருந்து பறிக்கப்படுவது வாக்களிக்கும் உரிமையைத்தான், ஓட்டு போடுகின்ற உரிமையைத்தான் இந்த நாட்டிலே பறிக்கப்படும். காரணம், அது ஒரு கௌரவத்தின் அடையாளம், கண்ணியத்தின் அடையாளம். ஜனநாயகம் அது பலமாக இருக்க வேண்டுமானால் ஜனநாயகத்தின் தூண்களான சட்டமன்றமும் பாராளுமன்றமும்
நியாயமான முறையில், மனிதாபிமான முறையில் அது இயங்க வேண்டுமானால் சரியான ஆட்கள், மனிதாபிமான மிக்கவர்கள், மதச்சார்பற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அந்த சபையை அலங்கரிக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக சட்டமன்றமும் ஜனநாயகத்தின் ஒரு தூண்களாக அது நிலைத்து நிற்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஷரியத்தினுடைய பார்வையில் ஓட்டு போடுவது என்பது வெறுமனே நாட்டினுடைய ஒரு கடமை மட்டுமல்ல, ஷரியத்தினுடைய பார்வையில் அது சாட்சியம் அளிப்பதாகும். சாட்சி சொல்வதை போன்று ஒரு மனிதர் வாக்குச்சாவடிக்கு சென்று அவர் சரியான வாக்காளர் தான் என்பது சரிபார்க்கப்பட்டு அந்த வாக்களிக்கின்ற இயந்திரத்திற்கு முன்னால் நின்று தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வேட்பாளரின் பேருக்கு நேரே இருக்கக்கூடிய அந்த சின்னத்தில் அவர் விரல் வைத்து அந்த சின்னத்தை அழுத்துவது என்பது இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்கு எங்களின் பிரதிநிதியாக இவரை நாம் தேர்ந்தெடுக்கின்ற லட்சோப லட்ச வாக்காளர்களில் நானும் ஒருவராக இருக்கிறேன் என்று செயல் மூலமாக சாட்சியம் அளிப்பதற்கு சமமாகும். சாட்சியம் என்பது வெளிரங்கமாக அறிவிக்க முடியாமல் அந்தரங்கமாக அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அது சாட்சியம் அளிக்கின்ற செயல் என்பதை இஸ்லாமிய பத்துவாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சாட்சியம் என்பது அது மறைக்கப்படக்கூடாது, அது மறுக்கப்படக்கூடாது. சாட்சியம் அளிப்பதற்கு அழைக்கப்பட்டால் நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வலா யஹ்ப ஷுஹதாஉ இதா மாதுஉ. சாட்சி அளிக்கக்கூடிய சாட்சிகள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஷரியத்தினுடைய பார்வையில் ஓட்டளிப்பது என்பது அது ஷஹாதத், சாட்சியம் அளிப்பதற்கு சமமாகும். சாட்சியம் அளிப்பதற்கு தேர்தல் கமிஷனும் அறிக்கை விடுக்கிறார்கள், அழைப்பு விடுக்கிறார்கள். 100% வாக்கு பதிவு என்பது நாட்டிலே நடைபெற வேண்டும். நாடும் அதற்காக வேண்டி விடுமுறை தருகிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு அன்று விடுமுறை, கல்லூரிகளுக்கு விடுமுறை, பள்ளிக்கூடத்தினுடைய பாடத்திட்டங்களை அதற்கு முன்பதாகவே முடித்து விடுகிறார்கள். அன்றைய தினம் தனியார், அரசு எந்த நிறுவனங்களும் இயங்கக்கூடாது, வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே செய்யப்படுகின்ற அரசாங்கத்தின் சார்பாக செய்யப்படுகின்ற சலுகைகள். எப்படியாவது வாக்கு சதவீதம் அத்துணை வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய சலுகைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களிப்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், உண்மை நாம் நம்முடைய கைவிரலிலே வைக்கின்ற மை இருக்கிறதே, அடுத்த 5 ஆண்டுகளுக்காக வேண்டி உண்மைக்கும் நேர்மைக்கும் நாம் அளிக்கின்ற சாட்சியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சமீபத்தில் அரசியல் கட்சிகள் சார்பாக ஒரு ஆய்வறிக்கை, இஸ்லாத்திற்கு எதிரான மத விரோதிகள் அவர்களின் ஆதரவான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற இடங்களிலே 70 to 75% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகளிலே 55 to 60% மட்டும்தான் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காரணம், அதிலே நாம் காட்டுகின்ற சோம்பேறித்தனம். இந்த வரிசையிலே நிற்பதற்காக வேண்டி அல்லது அதற்காக வேண்டி நாம் காட்டுகின்ற சோம்பேறித்தனம். ஒரு நாள் சோம்பேறித்தனம் என்பது அந்த சட்டமன்ற தொகுதியிலே வரக்கூடாத நபர் வருவதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும். ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடாதவர்கள் வருவதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும். அது நம்முடைய சோம்பேறித்தனம் நம்மை மட்டும் பாதிக்கவில்லை, சமூகத்தை பாதிக்கிறது, அந்த தொகுதியை பாதிக்கிறது, ஏன் நாட்டையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு கூட வந்துவிடும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். 2008 ஆண்டு ராஜஸ்தானில் தேர்தல் நடைபெறுகிறது. ராஜஸ்தானில் அந்த நேரத்தில் எல்லா விதமான கருத்து கணிப்புகளும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் முகமாக சிபி ஜோஷி என்பவர். பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய வளமை, அது தேர்தலுக்கு முன்னால் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க மாட்டார்கள். சிபி ஜோஷி என்பவர் தான் வருவார் என்பதை 90க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளும் ஊடகங்களும் தெரிவிக்கிறார்கள்.
காரணம், அவர் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது மட்டுமல்ல, ராஜஸ்தானில் பெரும்பகுதியாக வாழக்கூடிய சமுதாய மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறார். 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2 முறை அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். அனுபவம் மிக்கவர். சட்டமன்றத்தில் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் சிபி ஜோஷி என்பவர். அதனால் அவர்தான் முதல்வராக வருவார் என்பது ஒட்டுமொத்த ராஜஸ்தான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நாளன்று நாத்துவாரா என்ற தொகுதியிலே அவர் போட்டியிடுகிறார். சிபி ஜோஷி. வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 1,16,275 வாக்குகள் இவர் பெறுகிறார். 1,16,275 வாக்குகள் பெறுகிறார். உதிரி கட்சிகள் பெற்ற வாக்குகள் எல்லாம் போக இவரை எதிர்த்து நின்ற கல்யாண் சௌஹான் என்பவர், அவர் எதிர்கட்சியினுடைய வேட்பாளர். 1,16,276 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெறுகிறார். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசம். 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலில் 1,16,275 ஓட்டு இவர் பெறுகிறார். சிபி ஜோஷி 1,16,276 வாக்குகள் எதிர்த்து நின்ற கல்யாண் சௌஹான் பெறுகிறார். 6 முறை ரீகவுண்டிங், மறுவாக்கு எண்ணிக்கை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது. ஒரே ஓட்டு வித்தியாசம். என்ன நடந்தது? அன்றைய வேட்பாளருடைய மனைவி, மகள், கார் டிரைவர் அவர்கள் ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக வேண்டி வெளியூருக்கு சென்று விட்டு வர முடியவில்லை. ஓட்டு அவர் வீட்டிலேயே 3 ஓட்டு விடவில்லை. அவருடைய மனைவி, அவருடைய மகள், அவருடைய கார் டிரைவர் 3 பேர் ஒரு மரணத்திற்காக வேண்டி வெளியூருக்கு சென்றவர்கள் வாக்களிக்கின்ற அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் வர முடியவில்லை. வாக்கு எண்ணிக்கையில் அது வெளிப்படுகிறது. அவர் தோல்வியுறுகிறார். அசோக் கெலாட் என்பவர் முதலமைச்சராக அவர் வருகிறார். ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கப்படவில்லை. அந்த மாநிலத்தினுடைய தலைவிதியை மாற்றப்படுகிறது. சிபி ஜோஷி மீண்டும் முதல்வராக வந்திருந்தால் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தானை தக்க வைத்திருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒற்றை ஓட்டு அது என்ன நடந்துவிடப் போகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்திற்கு அது ஆரோக்கியமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நாடுகளிலே ஜனநாயகம் கிடையாது. தங்களை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் பொதுமக்களுக்கு இல்லை. அது குறிப்பிட்ட அமைப்புகள் தேர்ந்தெடுக்கும், அல்லது பாரம்பரியமாக அது அரச பதவியாக மாறிவிடும். ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுக்கு மாநிலத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் 5 ஆண்டுக்கு மத்தியை ஆளுகின்ற ஆட்சியாளர்களையும் தேர்ந்தெடுக்கின்ற அதிகாரம் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் தரப்படுகிறது. அது ஒரு பெரும் வாய்ப்பு. வாய்ப்புகளை தவறவிட்டவர்களுக்கு மத்தியில் நாளை மறுமையிலும் விசாரணை. இது மார்க்கமும் இதிலே தலையிடுகிறது. காரணம், நம்மை போன்ற 10 பேர் அல்லது 100 பேர், ஒரு 1000 பேர் வாக்களிக்காமல் இருந்து அதனால் வரக்கூடாதவர்கள் வந்துவிட்டால் அவர் மூலமாக சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் இந்த இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் ஆதரித்து நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதில் நாமும் மனசாட்சிப்படி குற்றவாளியாக ஆகுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், குல்லு நஈமின் மஸ்பூருன், ஒவ்வொரு வாய்ப்பும், வாழ்நாளில் உங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பும் நல்ல வாய்ப்புகள், அதை வேண்டுமென்று தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, தேர்தல் களம் என்பது நாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வருடம் அல்லது 5 வருடத்திற்கு ஒரு முறை வருவதுதானே, இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த தேர்தல் என்பது நம் ஒவ்வொருவரின் மீதும் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாய காலகட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு தெளிவாக
அவர்கள் தங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சிஏஏ என்ஆர்சி போராட்டத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்திய மக்களின் இருப்பை அவர்கள் சந்தேகத்திற்கு இடமாக மாற்றிய பொழுது நாட்டில் உள்ள வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை, மாணவர்களில் இருந்து முதியவர்கள் வரை எல்லோரும் தெருவில் இறங்கி நாம் போராடினோம். இப்பொழுதும் கூட தமிழ்நாட்டிலும் கூட தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டும் 2 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். இதில் இஸ்லாமியர்கள் பட்டிகை எங்கே? பேருக்காவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, அறிக்கை தானே. சொன்ன அறிக்கையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் இல்லை, நிறைவேற்றியதும் இல்லை எத்தனையோ அரசியல் கட்சிகள். ஆனாலும் பெயரளவில் கூட யாரும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சாதகமாக இஸ்லாமிய பண்டிகை அல்லது கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையில் ஒரு சிலிண்டர் இலவசம் என்று சொல்லப்படவில்லை. அதே போன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காவுக்கு சொந்தமான அந்த இடத்தில் மட்டுமே நாங்கள் தீபமேற்றுவோம் என்று பிடிவாதம் பிடித்து அதற்கு சாதகமாக நீதிமன்றங்களும் அவர்களுக்கு விலை போய்விட்ட இந்த நேரத்தில் தெளிவாக அதை தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடுகிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொந்தமான ஒரு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட ஒரு மத எதிர்ப்பிற்குரிய ஒரு விஷயத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடுகிறார்கள். 27 வேட்பாளர்களில் ஒரு வேட்பாளர்கள் கூட இஸ்லாமியர் கிடையாது. பெயருக்கு கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒருவரும் கிடையாது. அமைந்த சட்டமன்றங்களில் எங்கேயும் ஒரு அமைச்சர் கூட கிடையாது. ரொம்ப தெளிவாக இன்னும் சொல்ல போனால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி புரிந்தால்தான் அது வளர்ச்சிக்கு உதவும் என்று சொல்லுகின்ற பேச்சையெல்லாம் நாட்டினுடைய தரவுகள் தவிடுபடியாக ஆக்கியிருக்கிறது. தற்போதைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர், இப்பொழுது அறிவியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்திலே சொல்கிறார், 4 நூற்றாண்டுக்கும் மேலாக குஜராத் மாநிலத்திற்கு ஏராளமான நிதிகள் கிடைக்கிறது. மத்திய ஆளுகின்ற அரசுதான் மாநிலத்திலும் 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் கல்வியிலே பள்ளி படிப்பை முடித்தவர்கள் தமிழ்நாட்டை விட பாதிதான் இருந்திருக்கிறார்கள். டாக்டர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 3இல் 1 பாகம்தான் அவர்கள் இருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கும் கீழே வாழக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை விட 6% அதிகமாக இருக்கிறார்கள். அதிகமான நிதியை பெற்றவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் டபுள் இன்ஜினாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களின் நிலைமை இதுதான். எனவே அது போன்ற வாதங்கள் எடுபடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்னால் இருக்கின்ற வேட்பாளர்கள் மதசார்பற்றவர்கள் யார், மதசார்பற்றவர்கள் யார், மதவாதத்திற்கு ஆதரவானவர்கள் யார் என்று மட்டுமே நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாய களத்தில் இருக்கிறோம். இன்னும் வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால் இந்த தேர்தல் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நடத்தப்படுகின்ற தேர்தல். யார் வந்தாலும் கரை படிந்த கரத்திற்கு சொந்தக்காரன் தான். நாம் யாருக்கும் உறுதிமொழி தர முடியாது. ஊழல் என்பதும் லஞ்சம் என்பதும் அது எல்லோரிடத்திலும் இருக்கிறது. எந்த கட்சியும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற 2 ஆபத்துகளில் எது பெரிய ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமே நாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் வரலாறு, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணம் போவார்கள். கல்வியை தேடிய ஒரு பயணம். அந்த பயணத்திலே செல்கிற பொழுது கப்பலிலே ஏறி உட்கார்ந்த உடனேயே ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பல் அந்த ஒரு பலகையை உடைத்து அதை சிதைத்து விடுவார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை கண்டிப்பார்கள். நல்லா இருக்கிற ஒரு கப்பலை இதை உடைத்து நீங்கள் அதை சிதைத்து விட்டீர்களே என்று இந்த கப்பலிலே இருக்கின்றவர்களெல்லாம் மூழ்கி போவதற்கு இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்களா? பந்தலகா ஹத்தா இதா ரகிபா ஃபி ஸபீனதி ஃபஹரகஹா ஆலா ஹரக்தஹா லிதுக்ரிக அஹ்லஹா. இதில் இருக்கின்றவர்கள் மூழ்கி போவதற்காக இந்த வேலையை செய்கிறீர்கள் என்று சொல்கிற பொழுது ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் அந்த 3 சம்பவங்களுக்கும் விளக்கம் சொல்லுகின்ற அந்த காட்சியை குர்ஆன் சொல்லும். கப்பலை உடைத்து ஒழுங்காக இருந்த கப்பலுக்கு ஒரு சேதம் ஏற்படுத்தியது உண்மைதான். அது ஒரு விதத்தில் முசீபத்து தான். ஆனால் கப்பல் எந்த சேதமும் இல்லாமல் இருந்தால் வகான வராஅஹும் மலிக்கு யஅஹுது குல்ல ஸபீனத்தின் கஸ்பா,
ஒழுங்காக இருக்கின்ற எல்லா கப்பலையும் அந்த மன்னன் அபகரித்து விடுவான். அது அநியாயமான மன்னன். அவன் இந்த கப்பலை ஒட்டுமொத்தமாக அபகரிப்பதை விட ஒரு பலகை உடைக்கப்பட்டு அது குறைவுள்ள கப்பலாக இருப்பது அது ஒரு வகையிலே முசீபத்து தான். ஆனால் அது பரவாயில்லை, ஒட்டுமொத்தமாக அவன் கப்பலை அபகரிப்பதை விட என்று ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். இது போன்ற நிறைய தகவல்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய நிறைய தகவல்கள் என்ற அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு முன்னால் 2 ஆபத்துகள் இருக்கின்ற பொழுது அந்த 2ல் எது குறைந்த ஆபத்தோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மால் வாக்களித்து வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நாமும் ஒரு வகையில் காரணமாகி விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், மை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வ மை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் சஜியத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா. யார் ஒரு நல்ல பரிந்துரை செய்கிறாரோ அதன் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகளில் ஒரு பங்கும் இவருக்கு கிடைக்கிறது. யார் கெட்ட பரிந்துரை செய்கிறாரோ அவர் மூலமாக ஏற்படுகின்ற கெட்டதிலும் இவருக்கு பங்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதர் நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது அதனுடைய நன்மையில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு கெட்டதை செய்கின்ற பொழுது அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது தான், இல்லை என்று யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அபாயமாக இந்த மதவாதத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் கூட தேர்தலில் மிக மும்முரமாக 5 மாநில மக்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தென் மாநிலங்களின் சக்தியை, தென் மாநிலங்களின் அதிகாரத்தை குறைக்கின்ற வகையில், வட மாநிலங்களின் அதிகாரத்தை அதிகமாக்குகின்ற வகையில் தொகுதி மறுவரை என்று ஒரு சட்டம் அவசரமாக இன்றும் பாராளுமன்றம் எத்தனையோ நாட்கள் தள்ளியெல்லாம் கூடியிருக்கிறது. ஆனால் 5 மாநில மக்கள் தேர்தலில் மும்முரமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் பாராளுமன்றம் கூட்டப்பட்டு அதில் மிகச்சரியாக பெண்களுக்குரிய 33% இடஒதுக்கீடு மசோதாவையும் ஒன்றாக இணைத்து அது தாக்கல் செய்கிறார். இது மக்களுக்கு மத்தியில் மொத்தத்திலேயே இந்த மசோதாவை எதிர்த்தால் பெண்களுக்குரிய 33% மசோதாவை எதிர்க்கிறான் என்று பரப்பிவிடலாம். மொத்தத்திலேயே ஆதரித்து விட்டால் தான் நினைத்த சட்டத்தை குறுக்கு வழியிலே கொண்டு வந்து விடலாம். மரியாதைக்குரிய பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியினுடைய எம்பி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சாணக்கியா உயிரோடு இருந்திருந்தால் உங்களை பார்த்து அவன் வெட்கப்பட்டு போயிருப்பான். நீங்கள் அவ்வளவு நரித்தனங்களும் தந்திரங்களையும் செய்கிறீர்கள். சிறுபான்மையினருக்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக, குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு எதிராக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் அவர் இப்படி சொல்கிறார், ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர், ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய அந்த தொழிலாளி முஸ்லிமாக இருந்தால் அவன் 6 ரூபாய் கேட்டால் நீ 3 ரூபாய் மட்டும் கொடு, அவன் 2 ரூபாய் கேட்டால் நீ எதையும் தராதே என்று சொல்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் அதை தூண்டி விடுகிறார். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையோ கண்டனமோ எங்கிருந்தும் இல்லை. இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, வக்ஃபு சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு எப்படி ஒரு அநியாயமான வக்ஃபு சட்ட சீர்திருத்த சட்டம் என்ற பெயரில் வக்ஃபினுடைய சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு ஒரு அநியாய சட்டம் எப்படி வந்ததோ, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதனால் நாடு முழுக்க கொந்தளித்தார்களோ, அதே போன்று இப்பொழுது கிறிஸ்துவ மக்களுக்காக வேண்டி, கிறிஸ்துவ பெருமக்களுக்கு அவர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள், அவர்கள் நடத்துகின்ற மருத்துவமனைகள், இதற்கெல்லாம் நிதி ஆதாரமாக வரக்கூடியது வெளிநாட்டினுடைய என்ஜிஓக்கள் மூலமாக வரக்கூடிய நிதி ஆதாரங்கள். அது அனைத்தும் இனிமேல் மத்திய அரசினுடைய பார்வைக்கு வந்து அவர்கள் தணிக்கை செய்து அதன் பிறகே அந்தந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்கிற சட்டத்தின் மூலமாக நிதியை தரவும் முடியாது, இனி யாரும் நிதியை பெறவும் முடியாது என்ற ஒரு அபாயகரமான சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே எந்த மதத்திலே வாழ வேண்டும், எந்த உடையை அணிய வேண்டும், எந்த உணவை உண்ண வேண்டும், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றும் ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலை வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எதிரான ஒரு கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அது தேர்தல் களத்தில் வந்து நிற்கிறது என்று சொன்னால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் எதன் பக்கம் நிற்க வேண்டும்?
மதவாதத்திற்கு எதிராக நின்றால் மட்டுமே நம்மால் நல்ல சில மனிதர்களை நாம் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்க செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளம் வாக்காளர்கள், முதன்முறையாக வாக்களிக்க போகின்ற இளம் வாக்காளர்கள், கல்லூரி மாணவர்கள், இஸ்லாமிய பெண்கள், இவர்களை பற்றிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால், சமீபத்தில் கட்சி தொடங்கி இருக்கின்ற ஒரு சினிமா நட்சத்திரம், அதற்கு எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறார். வாணியம்பாடி, வேலூர் போன்ற பகுதிகளில் இஸ்லாமிய பெண்கள் முழுமையான புர்காவை அணிந்தவர்களாக அந்த கட்சிக்கு ஆதரவாக வாக்கு கேட்டிருக்கிறார்கள். கேட்டால் மாற்றம் தேவை என்று சொல்கிறார்கள். மாற்றம் அவசியம் தேவை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எதை மாற்றம் என்று நினைக்கிறோமோ அது ஏமாற்றமாக ஆகிவிடக்கூடாது. அவருக்கு நாட்டை பற்றியும் தெரியவில்லை, ஒவ்வொரு தொகுதியை பற்றியும் தெரியவில்லை, நாட்டின் எந்த நிலையும் பற்றி அவருக்கு தெரியவில்லை. ஒன்றே ஒன்று தெரிகிறது, திண்டுக்கலுக்கு போனால் பூட்டு, திருநெல்வேலிக்கு போனால் அல்வா, எந்தெந்த உணவுப் பொருள் எங்கே ஃபேமஸாக இருக்கிறது என்பதை மட்டுமே அவர் சொல்கிறார். எந்த விதமான மாற்று திட்டமும் அவருடைய கையில் இல்லை. அவர் தன்னை எதிர்த்து நிற்கின்ற கட்சிகளை பற்றி பேசுகின்ற பொழுது மாநிலத்தை ஆளுகின்ற கட்சியை மட்டுமே எதிர்க்கிறார். மத்தியிலே ஆளுகின்ற கட்சியை பற்றி மறந்தும் கூட ஒரு வார்த்தை அவர் சொல்வதில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே அரசியல் ஆய்வாளர்கள் பல்வேறு ஸ்லீப்பர் செல்களை இந்த தேர்தலிலே மத்தியில் ஆளுகின்ற மதவாத கட்சி இறக்கி இருக்கிறது என்று சொல்கிற பொழுது பிரதானமான கட்சியாக இந்த கட்சியை முன்னிறுத்துகிறார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஒருவர் தெளிவாக இப்படி பதிவு செய்கிறார், தேர்தலுக்கு பிறகு அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமாக இருந்தால் அவர்களுடைய ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று அவர் சொல்கிறார். அதை இவர் இதுவரைக்கும் எதிர்த்தவர் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருந்தாலும் சிந்தித்து நாட்டின் நிலைமையை புரிந்து அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் 18 வயதிலே வாக்களிக்கும் உரிமையை நாடு தந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச ஆளுக்கு நான் போடணும்னு சொன்னால் 6 வயசு பிள்ளைக்கே வாக்களிக்கும் உரிமையை தந்திருக்கலாம். இப்படி தரவில்லை. 18 வயதை ஏன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 18 வயது நிரம்பிய ஒரு வாக்காளர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்தான் நாட்டின் நிலைமையை, தான் வாழுகின்ற பகுதியின் சூழலை, நாட்டினுடைய சட்டமன்றம் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை பற்றி எல்லாம் புரிந்தவராக அவர் இருப்பார் என்கிற காரணத்திற்காக வேண்டித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே இது போன்ற 18 வயதை வாக்காளராக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இதற்காக வேண்டித்தான். எனவே நாம் சந்திக்கின்ற தேர்தல் என்பது எவ்வளவு ஒரு அபாயகரமான ஒரு மோசமான சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1.5 நாட்கள் விவாதம் நடந்ததற்கு பிறகு, வக்ஃபினுடைய சட்டத்திற்கு எதிராக 1.5 நாட்கள் விவாதம் நடந்ததற்கு பிறகும் தாங்கள் நினைத்த சட்டத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சட்டத்தினுடைய விளைவு அருகில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலே வெளிப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியினுடைய புதுவை மாநிலத்தினுடைய வக்ஃப் போர்டு கலைக்கப்பட்டு அதனுடைய அந்த வக்ஃப் நிர்வாகத்தினுடைய தலைவராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடியவர், அவர் பிறப்பிலிருந்து இதுவரை இஸ்லாத்திற்கு எதிராகவே பல்வேறு கலவர வழக்குகளிலே கைது செய்யப்பட்டவர். அவர் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அப்படியானால் அந்த வக்ஃப் சொத்துக்கள் எப்படி இஸ்லாமியர்களுக்கு பயன்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கும்பமேளா ஒன்று நிகழ்வு ஒன்று வரப்போகிறது என்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்ற ஒரு பகுதியில் அங்குள்ள வீடுகளை எல்லாம் தற்காலிக கடைகள் போட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வீடுகளை எல்லாம் இடிப்பதற்கு நோட்டீஸ் தரப்படுகிறது. 1800 முஸ்லிம்களின் வீடுகள் இடிக்கப்படுகிறது. அது நாங்களாகவே முன்வந்து நாங்கள் விட்டுத் தருகிறோம் என்று மிரட்டப்பட்டு அவர்களிடத்தில் கையெழுத்து வாங்கப்பட்டு அந்த வீடுகள் இடிப்பதற்கு உத்தரவிடப்படுகிறது. நாடு எதை நோக்கி செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு சொன்ன ஒரு நீதிபதி பைத்தியக்காரன் பட்டம் கட்டப்பட்டு அவருக்கு 6 மாதம் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். மருத்துவர்களால் அவர் கண்காணிக்கப்படுகிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், எனக்கு எந்த பைத்தியம் இல்லை என்று சொல்கிறார். இப்போது இருக்கின்ற தலைமை தேர்தல் ஆணையர் அவருடைய செயல்பாடுகள் எதுவும் நியாயமாக இல்லை, அவர் நீக்கப்பட வேண்டும் என்று 160 எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். அது விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் விவாதம் முடிந்தாலும் அவர்கள்
மூன்றில் 2 மடங்கு மெஜாரிட்டியை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த விவாதம் தள்ளுபடி செய்யப்படும், அவர் பதவியிலே நீடிப்பார் என்பது நமக்கும் தெரியும். ஆனாலும் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் எடுக்கப்படுகின்ற பொழுது அதில் உள்ள சாதக பாதகங்கள் 160 எம்பிக்களில் 10 பேருக்காவது அந்த தலைமை தேர்தல் ஆணையரை பற்றி பேசக்கூடிய, அவர் செய்த தவறான செயல்களை பட்டியலிடுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். நாட்டு மக்கள் அதை அறிந்திருப்பார்கள். அது கூட அறியக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விவாதத்தையே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய தலைமையில் தான் இந்த தேர்தல் நடக்கிறது. அப்படியானால் இந்த தேர்தல் எப்படி நியாயமாக நடக்கும்? ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறுகின்ற தேர்தல் எவ்வளவு நியாயமாக நடக்கும்? எஸ்ஐஆர், இந்த எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும். தமிழ்நாட்டில் அது கிட்டத்தட்ட 1 கோடியை தொடுகின்ற அளவிற்கு எண்ணிக்கை இருக்கிறது. பல்வேறு வாக்காளர்கள் ஒவ்வொரு ஊரிலும். கடையநல்லூரில் மட்டும் 5000 வாக்காளர்கள் தங்களுக்கு வாக்குச்சாவடியில் இடமில்லை, பெயர் இல்லை என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கோடிக்கணக்கில் 1 கோடியை நெருகின்ற வாக்காளர்கள் அவர்கள் வாக்களிக்கும் உரிமையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் இது நம்முடைய வாக்காளருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு மட்டுமல்ல, வரக்கூடிய தலைமுறையினர்களின் உரிமையையும் நிலைநாட்டுவதற்குரிய தேர்தல். எனவே ஜனநாயக கடமை என்பது வாக்களிப்பது மட்டுமல்ல, 100%. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் 100% அவர்கள் வாக்களிக்க வேண்டும். அது ஜனநாயகத்தை பாதுகாப்பது, ஷரியத்தினுடைய பார்வையில் அது சாட்சியம் அளிப்பது. எனவே வாக்களிக்காமல் இருப்பது அது நாட்டுக்கு செய்கின்ற துரோகம் மட்டுமல்ல, எதிர்கால சந்ததிகளுக்கும் செய்கின்ற துரோகம். எனவே முழுமையான முறையில் வாக்களித்து ஜனநாயகத்தை காப்பது நம் மீது கடமை. தகுதியான வேட்பாளர்கள், தகுதியான ஆட்சியாளர்கள் மீண்டும் வெற்றி பெற்று நல்ல முறையில் அது ஆட்சி நடைபெற வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக துவா செய்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.